என்ன தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கும் இயேசு வாழ்கிறார் ஜெப வீட்டில் வருகிற தீர்க்கதரிசன சத்தத்தை கேட்பதற்காக காத்திருப்பீர்கள் என்று விசுவாசிக்கிறேன். இந்த நிகழ்ச்சியை காண வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நிதான நாமத்தினாலும் இயேசு வாழ்கிற ஊழியத்தின் சார்பாகவும் வாழ்த்துதலை வரவேற்பை தெரிவித்துக் கொள்கிறேன். முதலாவதாக தேவனுடைய ராஜ்யத்தை நீதியை தேடுங்கள், எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும், கூட கொடுக்கப்படும் என்று சொன்ன அந்த வித வார்த்தையின்படி எங்களுக்கு கொடுத்த அந்த வசனத்தின்படி நாங்கள் உங்களை நடத்தி கொண்டிருக்கிறோம். இது ஒரு மனுஷனால் உண்டான ஊழியம் அல்ல, இது கர்த்தரால் உண்டான ஊழியம். இது கர்த்தருக்கென்றே முற்றிலும் அர்ப்பணமாய் நடத்துகிற ஊழியம் என்பதை நீங்கள் இந்த தீர்க்கதரிசன ஊழியத்தை நீங்கள் அற்பமாய் எண்ணாதபடிக்கு அதை கௌரவித்து இதில் இருக்கிற கேட்கிற வசனங்கள், வார்த்தைகள், ஜெபங்களில் பங்கு கொண்டு நீங்களும் ஒரு பங்காளராக இந்த ஊழியத்துக்கு இணைந்து இருப்பீர்களானால், என்ன பாஸ்டர் சொல்கிறீங்க, இந்த ஊழியத்தை இணைகிறதுக்கு பங்காளராக இருக்க எப்படி முடியும்? இல்லை, நீங்கள் ஜெபிக்கிற பிள்ளைகளாக இருந்தால் போதும். அதுக்காக உங்கள் இடத்துல பொருளை கேட்கல. முடிஞ்சால் நீங்கள் எங்களோடு இணைந்து ஜெபித்து நீங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டாலே போதும். நீங்கள் விண்ணப்பம் நான் நினைக்கிறேன் நீங்கள் எங்களுக்கு பங்காளராக இருக்கிறீங்க. நான் சொல்கிற வார்த்தையில் கேட்டால் நடக்க ஒப்புதலுக்கெல்லாம் கொடுத்தா மட்டும் நீங்கள், நான் நினைக்கிறேன் நீங்கள் எங்களுக்கு பங்காளியாக இருக்கிறீங்க. அவன் நான் சொல்கிற வார்த்தைகளை கேட்டு நடந்தால் போதும். என் வாய்த்து புறப்படுகிற சத்தத்தை விசுவாசித்தால் போதும். நீங்கள் எனக்கு பங்காளிகளாக இருக்கிறீர்கள், இந்த ஊழியத்துக்கு பங்காளிகளாக இருக்கிறீர்கள். இல்லை கொஞ்சம் பணம் அனுப்பி தந்த உடனேயோ நம்ம இந்த ஊழியத்தில் பங்காளி என்று சொல்லுவதற்கு எனக்கு அதிகாரம் கிடையாது. அந்த ஊழியத்தை நீங்கள் அற்புதப்பட்டு கொண்டீங்கன்னா நீங்கள் எங்களுக்கு பங்காளியாக இருக்கிறீங்க, இந்த ஊழியத்துக்கு சொந்தக்காரராக இருக்கிறீங்க. உங்கள் சாட்சிகள் அநேக சாட்சிகளை உருவாக்கத்தக்கதாக இந்த டிவி ஊழியத்தின் மூலம் பல சாட்சிகள் எழும்பி இருக்கிறதை நான் விசுவாச கண்களில் பார்க்கிறேன். நீங்கள் எனக்கு அநேக தெரியப்படுத்தவில்லை, ஆனாலும் நான் காண்கிறேன். அநேக அற்புதம் நடந்திருக்கிறது. அதில் ஒரு சில சாட்சிகள் தான் எனக்கு காதுகளில் வந்திருக்கிறது. ஆனால் வந்ததெல்லாம் சாதாரண சாட்சி கிடையாது. பாருங்க, கையே தளர்ந்து போன கை, அந்த செய்தியை அந்த கைக்கு மேலே வச்சுக்கிட்டு கேட்டுக்கிட்டே படுத்த மனுஷனுடைய கை சரியானது என்று எங்கள் சமூக ஒரு விசுவாசியே எங்களுக்கு வந்து சாட்சி சொன்னாங்க. இதுக்கு மேலே பெரிய சாட்சியை இந்த டிவி ஊழியத்தில் நான் கேட்க முடியாது. அந்த ஒரு சாட்சி எங்களுக்கு போதும், எங்கள் சபைக்கு, எனக்கு. ஏன்னா ஒன்று போதும், கர்த்தருடைய மகிமை. ஒரு மர சொத்துக்கு ஒரு சோறு பதம் என்று சொல்லுவாங்க. அதுக்காக 1000 சோறு அந்த பாதைக்குள்ளே இருக்குது. உண்மைதான், அது எல்லாம் வந்துருக்கா, எல்லாத்துக்கும் நடந்திருக்கான்னு பார்க்க வேண்டிய தேவையில்லை, பார்த்துக்கிட முடியாது, விசாரிக்கவும் முடியாது. ஆனால் வேத வசனம் சொல்லுற மட்டுமல்ல, ஒரு மனுஷனுடைய கிரியில் ஒரு கிரியை வச்சு இந்த மரம் நல்ல மரம், ஒரு கனியை வச்சே கண்டுபிடிக்க முடியும் இந்த மரம் நல்ல மரம் தான். அதனால நான் சொன்னேன், ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம்னு முன்னோர்கள் சொல்லுவாங்க. அந்த வசனமாக அதை நம்ம உறுதிப்படுத்துகிறது. அன்னைக்கு சோத்தை பதம் காட்டினாங்க. நாங்கள் வெந்திருக்குன்னா வேவல்லையான்னு பார்க்க ஒரு பானை ஒரு சோறு. அப்போ ஒரு ஊழியத்தில் ஒரு சாட்சி வந்தாலே போதும். ஆமேன். வார்த்தையில் வல்லமை உண்டு, வார்த்தையில் விடுதலை உண்டு, வார்த்தையில் சத்தியம் உண்டு, வார்த்தைக்கு ரட்சிப்பு உண்டு, வார்த்தையில் சமாதானம் உண்டு, வார்த்தையில் சந்தோஷம் உண்டு. செத்து கிடக்கிறவர் மனுஷன் உயிரோடு எழுப்புறது வார்த்தை. சோத்து போனவன் வாழ்க்கை எழுப்பி பிரகாசிக்க ஒப்பு கொடுக்கணும். என்னை ஆசீர்வதித்து கொண்டே ஆசீர்வதிக்க மாட்டாரோ, என்னை பிரகாசிக்கப்பட்ட தெய்வம் உன்னை பிரகாசிக்க பண்ணப்பட்டாரோ, இந்த ஒன்றுக்கும் உறவாத குரலுக்குள்ளவனை கொண்டு டிவியில் பேச வைத்தார் என்றால்
நல்ல குரல் வளம் நிறைந்த கொன்னை கொண்டு பாட வைக்க மாட்டாரோ, துதிக்க வைக்க மாட்டாரோ, ஜபிக்க வைக்க மாட்டாரோ, உன்னை பிரசங்கிக்க வைக்க மாட்டாரோ, உன்னை கொண்டு பெரிய காரியத்தை செய்ய முடியாது, ஏன் உன்னை மட்டுப்படுத்த வேண்டும்? அதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார். நீ சோர்ந்து போகக்கூடாது. அதுதான் சரி, ஒரு பானை சோறு முழுமையா இந்த ஊழியத்தை பார்க்குறவங்க கண்டிப்பாக ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. ஆசீர்வதிக்கப்படாதவங்க இந்த ஊழியத்தை பார்க்க முடியாது. இது கேட்டால் அவங்களுக்கு புரியாது. ஆமேன், அல்லேலூயா. ஆண்டவரை நேசிக்கிறவங்க தான் இந்த செய்தியை கேட்பாங்க. இப்படிப்பட்ட ஊழியக்காரருடைய ஆலோசனை விரும்புவாங்க. இதுவே ஆசீர்வாதத்தின் முதல் நீரூற்று, இதுவே ஆசீர்வாதத்தின் முதல் படி, இதுவே அறுவடையின் முதல் ஆமேன் கால் வைப்பு என்பதை நீ புரிந்து கொள்ளணும். அப்போ தேவ செய்தி கேட்கிற பிள்ளைகள் நீங்கள் அற்பமாக நினைக்கக்கூடாது. அது என்ன உனக்குள்ளே வந்துட்டாலே ஊழியக்காரருடைய வார்த்தைகளை கேட்க வேண்டும். ஊழியக்காரன் போனில் ஜெபிக்கும் போது இல்லை டிவியில் ஜெபிக்கும் போது அவரோடு இணைந்து ஜெபிக்க வேண்டும் என்று எண்ணி உன் வீட்டுக்குள்ளே எங்கெல்லாம் இந்த தேவ செய்திகள் ஜபங்கள் டிவியில் ஓடிக்கொண்டிருக்கிறது அங்கே ஆசீர்வாதம் உண்டாயிற்று. முதல் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நான் காலெடுத்து வைக்கும் போது என் வீட்டுக்கெல்லாம் முதல் மாற்றம் என்ன? இதே டிவி தான். அது லட்சியப்படுவதற்கு முதல் காரணமே டிவி தான். டிவியில் பிரசங்கங்கள், ஒவ்வொரு ஊழியக்கார பிரசங்கங்களும் எப்போ வரும் என்று சொல்லி நல்ல ஆலோசனை கொடுக்கிறார். ஊழியக்காரர்கள் எப்படி ஆலோசனை கொடுக்கிறார்கள்? சுயத்திற்கு கொடுக்கிறார்களா, மேன்மை பாராட்டி கொடுக்கிறார்களா என்று பார்த்து நல்ல ஆலோசனை கொடுக்கிறார். அந்த ஊழியக்காரருடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டே இருப்பேன். கேட்டு கேட்டு தான் விசுவாசத்தை வளர்த்தி கொண்டேன். பின்ன இன்றைக்கெல்லாம் பிள்ளைகள் அப்படிப்பட்ட எல்லா ஆலோசனை செய்ய கொடுக்க மாட்டாங்க. கண்டிப்பாக நான் அதை சொல்லுவேன். ஆனால் தயவுச்சு என் பிள்ளைகளை வைத்து கூட பார்க்குறேன். என்னுடைய செய்தி ஓடிட்டு இருந்தாலும் அவங்க என் பிள்ளைங்க அங்கே பார்க்க மியூசிக் போட்டு என்ன நடனம் ஆடுகிறார்களோ எல்லா ஆட்டத்தையும் பாட்டத்தையும் விரும்பி பார்க்குறாங்க. இன்றைக்கு சினிமா செய்திகளை விட அதிகமான டான்ஸு நடனமும் நம்ம கிறிஸ்துவ பாடல்களையும் உண்டாகிருக்குது. அது குறித்து கவலைப்படலை. அதுவும் அநேக ஜனங்கள் ரசிப்பு நடத்துகிறது. தவறுதலாக சொல்ல நினைக்காதீங்க. எதையும் நீங்கள் குற்றப்படுத்தி நிற்கக்கூடாது. ஒவ்வொரு மனுஷனை கொண்டு, ஒவ்வொரு பிள்ளைகளை கொண்டு, ஒவ்வொரு விதமான ஜனங்கள் வாழ்கிற ஜனங்கள் மத்தியில் ஒவ்வொரு பிள்ளையும் ஒவ்வொருவரை கொண்டு நடத்துறாரு. அதான் உண்மை. இது அநேகர் எனக்கு அதே மாதிரி பாட தெரியாது, அது மாதிரி ஆட தெரியாதவொடனே அவன் பாட்டாக பாடுறான், அவன் என்ன ஆட்டமாக ஆடுறான், இப்படியெல்லாம் சொல்லாத. இதுதான் இந்த வேத வசனத்துள்ளது. எப்படி தேவ பக்தியை வியாபாரமாக்குகிறவர்களை விட்டு விலகு என்று சொன்னது. அது எத்தனாவது வசனத்தை போய் என்ன சொல்லப்பட்டிருந்துச்சு? வீணாக 1:6:20 ஓ தீபத்தியுமே, உனக்கு முடியாத காரியத்தை எல்லாம் செய்தவன, உனக்கு முடியாத காரியத்தை நாமத்துக்கு செய்த மனுஷர்களை நீ தவறு நினைக்காதேன்னு சொன்னார்னு வச்சுக்கோங்களேன். தேவ பக்தியை வியாபாரமாக்குகிறவனை விட்டு விலகு. ஆமேன். அடுத்து 1:6 5ஆம் வசனத்தை நீங்கள் பார்த்து பாருங்க. கெட்ட சிந்தை உள்ளவர்களும் சத்தியம் இல்லாதவர்களும் தேவ பக்தியை ஆதாய தொழிலென்று எண்ணங்களுமாயிருக்கிற மனுஷனோட உள்ளாக்கும் மாறுபாடான தர்க்கங்களும் புறக்கு இப்படிப்பட்டவர்களை விட்டு விலகு. இப்படி தர்க்கம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவனை பாட்டா போடனா பாரு, அவனை பாட்டை பாரு, கல்லன்னு இருக்கு. நீ அதெல்லாம் சொல்லிருக்கு. அது பிடிக்கிற பிள்ளைகள் நிறைய இருக்காங்க. ஏன் நான் 40 நாள்லாம் 30 விழுந்து உபாசம் இருக்கிறேன். என் பிள்ளைகளும் 5 நாளும் 3 நாளும் உபாசம் இருத்தி இருக்கிறேன். அந்த பிள்ளைகளும் எனக்கு செய்தி எனக்கு பாட்டை கேட்குறத விட அதிகமாக யாரை பார்க்க கேட்குறாங்க? பிள்ளைகள் பாடுற அவர்களுக்கு படித்த படிப்பு கேட்ட பிள்ளைகள் பாடுறாங்க. என்ன அந்த தங்கள் என்ன அருமையாக பாடுறாங்க, மியூசிக் போடுறாங்க. ஆனால் பாடுறதுக்கு ஆடுறவங்களும் அவங்களுக்கு பாட்டை
எத்தனை பேர் நேசிக்கிறாங்க, விரும்புகிறாங்க, அவங்களுக்கே தெரியாது. இப்போ நான் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறேன், என் பிரசங்கத்தை விசுவாசிகள் கேட்கிறார்களோ இல்லையோ, என்னுடைய பிள்ளைகள் கேட்கிறார்களோ இல்லையோ, நான் கேட்கிறேனோ இல்லையோ, ஆனால் இந்த சத்தம் பிடிக்கிறவர்கள் இருப்பார்கள், இந்த வசனத்தை வார்த்தைகளை சற்று அறிகிறவர்கள் இருப்பார்கள். அவர்களுக்கு அது இஷ்டமானதாக இருக்கிறது, பக்தி உள்ளவர்களுக்கு. ஆமேன், அல்லேலூயா. புத்தியை கேட்க விரும்புகிறவர்களுக்கு, இதை கேட்க விருப்பமில்லாத ஒரு குற்றம் இருக்கும். ஆமேன். அழகீஸ்வரரை பார்க்க எல்லா டிவியில் எல்லா பிரசங்கமாரு பாடுற மாதிரி தானே பாடுறாரு. இவர் எல்லா பிரசங்கம் பண்ணுற மாதிரி தானே பிரசங்கம் பண்ணுறாரு. எல்லா செய்தியில் ஓடுறத பாருங்க. எல்லாரும் செட்டிங் பண்ணி ஆடலுடன் பாடலில் கேட்போம் என்று நடனமாடி ஆடுறாங்க. இவனுக்கு ஆட தெரியுதா, இவனுக்கு பாட தெரியுதா, இவனுக்கு சரியாக ஒரு மியூசிக் இருக்கா அப்படின்லாம் கேட்பாங்க. எது இருக்க இல்லையோ, கர்த்தருக்கு பயப்படுற பயம் இருக்கு. கர்த்தருடைய வேதவசனம் வாயில் இருக்கிறது, தீர்க்க தரிசனம் வர கிருபையோடு இணைந்து இருக்கிறது. இந்த உலகத்தில் புறப்படுற ஒவ்வொரு வார்த்தையும் விசுவாசிக்கிறவர்களுக்கு விடிவெளியின் ஒளியாய் இருக்கிறது. அது ஆகாயத்தில் தொங்கிக்கிற நட்சத்திரம் போல் கோப்பாயிருக்கிறது. அது அநேக ஆகாயத்திலே அநேக நட்சத்திரங்கள் ஒழித்து கொண்டிருந்தாலும் கர்த்தரை விசுவாசிக்கிற ஜனங்களுக்கு, வசனங்களை வார்த்தைகளை கேட்டு அதன்படி நடக்கிற விரும்புகிற ஜனங்களுக்கு, வேறுபாடோடு பிரிந்து நடக்கிற ஜனங்களுக்கு கர்த்தர் இதை ஆசீர்வாதமாக மாற்றுகிறாங்க. கைகளை தட்டி தேவரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. எனக்கு இருக்கிற தெய்வ பிள்ளைகளே, அப்போ இந்த வியாபாரத்து குறித்து பார்த்தோம். அது என்ன, வயிற்று பிழப்புக்காக ஊழியம், பேருக்காக ஊழியம், பெருமைக்காக ஊழியம், பெரிய உடைக்காரன் என்று காட்டுவதற்காக ஊழியம், இப்படிப்பட்ட காரியங்கள் செய்யக்கூடாது. இப்போ நான் டிவியில் பிரசங்கம் பண்ண வரும்போது நான் சொன்னது, எனக்கு ஆசை உண்டு. நான் ஒரு நாள் எங்கள் ஐயாவிட்ட சொன்னேன், எங்கள் பாஸ்டர்ப்பாட்ட சொன்னேன், பாஸ்டர்ப்பா நீங்கள் டிவியில் பேசுகிறதா அவருக்கு செய்தி நான் கேட்கல, ஆனால் என்னுடைய விசுவாச பிள்ளைங்க நம்ம பாஸ்டர் டிவியில் பேசுகிறாங்க அப்படின்னாங்க. பாஸ்டர்ப்பா நீங்கள் டிவிலெல்லாம் பேசுகிறாங்களாப்பா அப்படின்னு. ஆமாம் பாஸ்டர், நான் டிவியில் பேசிகிட்டு இருக்கேன்னு. அப்போ நான் சொன்னேன், எனக்கு பேச ஆசைப்பா அப்படின்னேன். அப்படியா, வாங்க ஒரு நாள் நான் அப்படி தம்பிக்கிட்ட கொண்டு போகிறேன் அப்படின்னாரு. சரிப்பா அப்படின்னு நான் வந்துட்டேன். ஆனால் அதுக்கு முன்னாடியே ஊழியத்தில் எனக்கு விரிக்கிறதுக்கு ஒரு கிடையாது, ஒரு துணி கிடையாது, ஒரு போடுறதுக்கு ஒரு சேர் கிடையாது. அப்படி ஊழியம் தொடங்குகிற நாட்களில் ஒரு நாள் என்னுடைய சகோதரர் சொல்லுகிறாரு, பிரதர் நீங்கள் டிவியில் செய்தி கொடுத்துட்டு இருக்கிறீங்க, நான் பார்த்தா அப்படின்ட்டாரு. அப்போ நான் நினச்சேன், இதெல்லாம் காரியமா, அதெல்லாம் பெரிய ஊழியக்காரங்களுக்குள்ளது, என்ன மாதிரிப்பட்ட படிக்காத பேதைகளுக்கு உரிய காரியமா ஒருவரை இன்றைக்கு நினைத்து கொண்டிருக்கலாம். என்ன கேட்கிற தெய்வ பிள்ளைகளை, பேதைகளை கொண்டு பெரிய காரியம் செய்கிறார். படிக்காத மேதைகள் இந்த உலகத்தை, நம்ம இந்திய தேசத்தை ஆண்டு கொண்டு இருக்கிறார்கள். கர்த்தரால் ஆகும் என்பதற்கு அது அடையாளமாகி இருக்கிறது. இன்று படித்த மேதைகளை விட படிக்காத மேதைகள் அநேகம் இந்த பூமி ஆண்டு கொண்டு இருக்கிறார்கள். படித்த மேதைகளை விட படிக்காத மேதைகள் அநேகம் இருக்கிறார்கள். அந்த அநேகம் பேரிலே தெரிந்து கொள்ளப்பட்ட நீ ஒருவன் ஒருத்தி என்பதை மறக்கக்கூடாது. சகோதரன் உடனே மட்டுப்படுத்தக்கூடாது. ஆமீன். இப்படிப்பட்ட ஜனங்களை விட்டு நீ விலக வேண்டும். உன்னை மட்டுப்படுத்துகிற, உன்னை தாழ்த்துகிற, அந்நிய பாஷை பேச விடாதபடிக்கு, துதிக்க விடாதபடிக்கு, ஜபிக்க விடாதபடிக்கு, பிரசங்கம் பண்ண விடாதபடிக்கு, அந்த கிருபையை விட்டு விளக்குகிற இப்படிப்பட்ட மாறுபாடு உள்ள ஜனத்தை விட்டு, இப்படிப்பட்ட மாறுபாடு சிந்தனை உள்ளப்பட்ட இந்த ஜனங்களை விட்டு நீ விலகிடு தான் கர்த்தர் பற்றி சொல்லுகிறார். ஆமீன். தேவப்பிள்ளையை நன்றாக புரிந்து கொள்ளணும். என்னுடைய வாழ்க்கையில் நான் இது நல்ல காரியத்தை சொல்லுவேன்.
டிவி பார்த்து அவர் சொல்கிறாரு, நான் என்ன உற்சாகப்படுத்துறத மாதிரி நான் பேசுகிறேன்னு நினச்சேன். இல்லை, நான் சொப்பனை பார்த்தேன் நீங்கள் டிவியில் பேசுகிறீங்க. அப்போ அந்த அப்பாட்ட நான் கேட்டேன், அப்போ நான் டிவி நீ பேசலாமா அப்படி. அவர் திடீர்னு ஒரு நாள் கூப்பிட்டாரு, பாஸ்டர் நீங்கள் வாங்க அப்படின்ட்டு. தாமரை உடற்கூடத்து பூக்க போகுது. அப்போ சொன்னாங்க, பாஸ்டர் நீங்கள் நில்லுங்க, இன்றைக்கி நம்ம ஒரு இடத்துக்கு ஜெபிக்க போகிறோம், உங்கள் டிவியில் பேசுறதுன்னு ஆசை தான் தம்பிகளை நான் அறிமுகப்படுத்துகிறேன் அப்படி. அப்போ அவரை நாங்கள் கூட்டிகிட்டு போனாங்க. சரி பாஸ்டர் வர்றேன், நீ எனக்கிட்ட எந்த காசும் கிடையாது, பொண்ணும் கிடையாது, ஆனால் எனக்கு ஆசை உண்டு, இது தேவை எப்படி சந்தேகப்பட எனக்கு தெரியாது. நான் இப்போ திடீர்னு போனேன், அங்கே கொண்டு நிறுத்துனாங்க. அங்கே போனால் அவங்க அன்னைக்கு தான் அந்த இடத்த ஜெபிக்கிறாங்க. எங்கள் பாஸ்டர் அப்போ தான் ஜெபிக்கிறது. ஆமாம், அங்கே ஜெபிக்கவும் நானும் கூட இருக்கிறது. ஜெபித்தோம். ஜெபிச்சுட்டு செய்தி கொடுப்போங்க, செய்தி கொடுக்க வருவாங்க அப்படின்னாங்க. அப்போ கொண்டு தம்பிக்கு சில காரியங்களை பேசணும். பேசிக்கிட்டோம், அவ்வளோதான். பேசிக்கிட்டு நான் என்னைக்கு வரைக்கும் பாஸ்டர் அப்படின்னு கேட்டாங்க ஸ்டுடியோவுக்கு. ஆமாம், ஸ்டுடியோ தான் அன்னைக்கு ஜெபம் பண்ணி திறக்கிறாங்க. அப்போ நான் கேட்டேன், அப்போ என்னைக்கு வரணும் அப்படின்னு. அவங்க ஒரு குறிப்பிட்ட நாளை சொன்னாங்க. இந்த நாள் புரியா இருக்கு, நீங்கள் ஒரு செய்தி கொடுக்கலாம் அப்படின்னு. ஆமேன், சரியா என்ன பயத்தோடு அழுது கொண்டே வந்தேன். கண்ணீரோடு விதைக்கிறவர் கம்பீரத்தோடு அறுப்பார் என்று சொன்ன வார்த்தையின்படி ஒன்று உறவாத என்னை கொண்டு ஏதோ இந்த நிலையத்தில் கொண்டு வந்து நீர் வேதவசனத்தை போதிக்க வைத்து அநேக ஜனங்கள் கேட்கும்படி வைத்தே நன்றி அப்பா என்று சொல்லி நான் அந்த செய்தியை கொடுக்க ஆரம்பித்தேன். பாருங்க, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, நான் இன்றைக்கு செய்தி கொடுத்து அசத்தின நினச்சி தான் நான் போனேன். அங்கே போனால் முதல்ல ஒரு பெரிய இடி விழுந்து போல எனக்கு இருக்கு. இது வரைக்கும் தனியாக சோரை பார்த்து புதுசாக பண்ணி பழக்கம் இல்லாத எனக்கு. தம்பி வந்தாங்க, கேமராலாம் முன்னாடி வச்சாங்க, பின்னாடி ஸ்கிரீமெல்லாம் பார்த்தாங்க, முடியெல்லாம் அப்படி. இப்போ எல்லாம் கிட்டே வர மாட்டாங்க. அப்போ ஆசிரியருக்கு எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நீ அப்படியே முடியெல்லாம் செட் பண்ணி அப்படி வச்சாங்க, உட்காருங்க அப்படி இருக்க இப்படி பொசிஷன் சொன்னாங்க. ஆமீன். கேமரா முன்னாடி வச்சு அப்படியே உட்கார வச்சு அழகாக பேசும்படிக்கு ஆமீன் செட் பண்ணி வச்சுக்கிட்டு சவுண்டெல்லாம் செக் பண்ணி வச்சுக்கிட்டு அவங்க ஓடி இறங்கி போனாங்க. யாருமே கிடையாது, வேற கேமரா கண்ணுக்கு முன்னே இருக்குது. ஆமீன். இப்போ இனி செய்தி கொடுக்கன்னு சொல்லிட்டு போயிட்டே இருந்தாங்க. இங்கே பார்த்தா யாரைக்கிட்ட செய்தி கொடுக்க, யாரை பார்த்து சொல்ல, இது கொஞ்சம் இருந்த விசுவாசம் அற்று போயிட்டு எப்படி செய்து கொடுக்க முடியும்? எப்படி செய்து கொடுக்க முடியும்? ஆண்டோருக்குள்ள ஆண்டு இதுவரைக்கும் ஒரு 10-200 ஆத்து மக்கள் மத்தியில் துள்ளி குறித்து பிரசங்கம் பண்ண என்னை காலு கையை ஒடிச்சு வச்சு அதை நிற்க வைத்து இப்படி பேச வச்சுட்டு போனாங்களே என்று சொல்லி எனக்கு ஒரு பக்கம் எப்படி பிரசங்கம் பண்ணது தெரியாமல் நான் கண்களை மூடி ஜெபித்தேன். ஜெபித்து விட்டு பேச ஆரம்பித்தேன். ஒரு நாள் பேசும்போது கஷ்டம், 2 நாள் பேசும்போது கஷ்டம், பேச்சை வரவில்லை. நான் நொந்து போனேன். நான் என்னுடைய பேச்சை யாரு கேட்பாங்க நீ? ஆனால் பேச வைத்து இந்த நாள் வரைக்கும் என்னை பேச வைத்து கர்த்தர் நடத்தி இருக்கிறார். எனக்கு இருக்கிற தேவ பிள்ளையே, இது ஒரு சாட்சியாய் சொல்லவில்லை. ஆண்டவர் உன்னை முன்குறித்தாரானால், ஆண்டவர் உன்னை தெரிந்து கொள்ளப்பட்டவரானால் நீங்கள் இப்படிப்பட்ட இந்த தேவ பக்தி உள்ளவர்களும் சத்தியமில்லாதவர்களும் தேவபக்தி ஆதாயத்துக்கு எழுதுகிறவர்களும் இருக்கிற மனுஷர்கள் உண்டாகும் மாறுபாடான தர்க்கங்களை பிறப்பிக்கும் இப்படிப்பட்டவர்களை விட்டு விலகு. ஆமீன். ஏன் ஆண்டு உங்களுக்கு பேசி கொண்டிருக்கிறார்னா, பக்தி உள்ளவர்களை கர்த்தர் தெரிந்து கொள்கிறார். அப்போ தரிசனத்தை கற்றுக் கொடுத்தாரு. அது தம்பி சொன்ன வாழ்க்கை டிவியில் அப்படியே நிறைவேறிடுச்சு. ஆனால் இப்படி ஒன்றை வளர விடாமல் தடை பண்ணுறதை குறித்து நீ நினைக்கக்கூடாது. உனக்கு ஒரு தரிசனம் இருக்கணும். உனக்கு தரிசனம் இருந்தால்
இப்படிப்பட்டவங்களை விட்டு நீ இருக்க மாட்ட, ஒரு விலையும் பண்ணுவார். நீ விலகு அப்படிங்கிறது. தர்க்கங்கள் எல்லாம் கொடுத்துட்டு அது இருக்காத விலையுது. நான் எத்தனையோ இடத்துல போகிறேன். இன்னும் அநேக சொல்கிறாங்க, நீ நட்ட இடத்துல இருக்கணும், பிடுக்கிற இடத்துல இருக்கணும். நீ நட்ட இடத்துல தான் இருக்கணும், பிடிக்கிற இடத்துல இருக்கணும். ஆமேன். விவசாய இடத்துல தான் கிடக்கணும். பிடிக்க நட வேண்டிய இடத்துல நடுவார் ஒன்று. ஆமேன். நட வேண்டிய இடத்துல நடணும். ஆமேன். நட்டால் தான் நீ கனி கொடுக்க முடியும். ஒரு கூட்டம் தென்னம்புடை வச்சிருக்கிறாங்க, அதெல்லாம் மொத்தத்தில் நல்லா இது பண்ணுறாங்க. ஏற்ற நேரம் வரும்போது அதை அப்படி பேத்தெடுத்து ஒவ்வொரு இடமா வைக்கிறாங்க. அங்கே தான் கறி நடுறாரு. அதான் நட்ட இடம். ஒரு ஊழியத்தை அந்த ஊழியத்தில் உறுதிப்பட இருந்தால் அதை செஞ்சு அப்படிங்கிறது நட்ட இடங்கிற அர்த்தம். இன்னைக்கு முங்குற இடத்துலேயே இருக்கணுங்கிறாங்க. முங்கிக்கிட்டு அப்படியே முங்கிய கடை அப்படின்னு அமைக்க வச்சுடுறாங்க வெள்ளத்துக்குள்ளே. எலும்பு விட மாட்டேங்கிறாங்க. நான் சொல்கிறவங்களுக்கு புரியுன்னு நினைக்கிறேன். இப்படிப்பட்ட ஜனங்களை விட்டு வேறுபாடுள்ள சிந்தனை எண்ணங்களை விட்டு மாறிடு. நான் என்ன சொல்கிறேன், யாரும் தப்பாக நினைக்காதீங்க. உங்கள் பிள்ளைகள் குடித்த நான் மீனை போயிட்டு அது சொன்னேன். பிடிச்ச மீனை குழம்பு வச்ச மாதிரி நாரும் கறவை மாட கறக்கிற இடத்துல கட்டு, அவுத்தரு மாட அவுத்தரிச்சு விடு. பல காரியங்கள் நான் இப்படின்னா ஆமை ஒவ்வொரு மீனையும் அரிஞ்சு பண்ணு. ஒவ்வொரு ஆத்துமா ஒவ்வொரு ஆடு மேய்க்கிறது எப்படியா இருந்தாலும் சரி, நான் பல சத்தியங்களை உங்களுக்கு உலக்கி தர முடியும் என்ன கேட்குற தெய்வ பிள்ளைகளே. அப்போ உங்களையே நீ முங்கியே கடைஞ்சிட்டு அமைச்சு வச்சுக்கிடுவாங்க. எதை சாட்சி சொல்ல முடியும்? ஒரு ஆத்மா நமக்கு சபைக்குள்ளே வந்துருச்சு, இன்னொரு பக்கத்தில் ஆவிக்குரிய நல்ல ஒரு சபையில் ஆராய்ச்சிட்டு இருந்த போல அது அங்கே தான் இல்லை. இங்கே வந்து நான் ஊழியத்தில் எடுத்து பிரயோஜனப்படுத்துகிறேன். நல்லா வளர்ந்துச்சு, மகிமையாக இருந்துச்சு. கடைசியில் என்னாச்சு, நான் அந்த பிள்ளைய கூட எடுத்து அவரை பைபிள் காலேஜ் விட்டேன். அங்கே இருந்துக்கிட்டு ஒரு கூட்டம் கிளம்பிட்டாங்க. இவன் நம்ம சபையில எல்லாம் கொண்டு போய் போகிறான் நீ. ஆமீன். தேவ பிள்ளைகளை எனக்கு அதை பார்த்து கஷ்டமாக இருந்துச்சு. நான் கொண்டு போய் உலக மாற்றிட்டு இருக்கிறேன். அந்த சகோதரியை செய்தி கொடுக்க வைப்பேன். அவங்க ஆசிரியர் புரோஜனப்படுறாங்க. இங்கே முக்கி வச்சுக்கிட்டு இருந்தா முங்கி இருந்த ஆத்மா தூக்கி எழுப்பி அவங்கள என்ன செய்கிறேன், புரோஜனப்படுத்துகிறேன். அவங்கள ஒளி கொடுக்க வைக்கிறேன். முங்கி இருக்க வைக்கலை. முங்கி இருக்கிறதெல்லாம் கட்டண இடத்துல நாட்டு இடத்துல இருக்கிறது சொல்லிட்டு இருக்கிறது. இப்படியெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது. இப்படிப்பட்ட ஜனங்களை விட்டால் விலக அப்படிங்கிறது. இப்படிப்பட்ட கிரிகளை விட்டு விலக அப்படிங்கிறது. ஒரு தம்பியை பாருங்க, தம்பியை கொண்டு போய் நான் இங்கேருந்து பிரித்து மீண்டும் கொண்டு போயிட்டாங்க. நட்ட இடம் நச்சடியில் தெங்க கொண்டு அங்கே தான் கூட தெங்க முளைகளோ இருக்கணும். இங்கே தான் வச்சு அங்கே காய் காய்க்க முடியுமா, இலை கொடுக்க முடியுமா? எல்லாம் ஒன்றிச்சு கூடி நமக்கு இருந்தால் போதும். பணத்து வேளாண்மை முடியாது. காரியம் கனி கொடுக்க முடியாது, ஒடி கொடுக்க முடியாது. கனி கொடுக்க முடியுமா? நான் சொல்கிற வார்த்தைகளை சத்தியம் இருக்குது. யாரையும் குற்றப்படுத்துகிறேன். அவருக்கு இப்படிப்பட்ட ஜனங்களும் வேறுபாடை விட்டு பாருங்க. இந்த கதையோட சாட்சியோடு நாளைக்கு வரேன். இன்னைக்கு டைம் போயிட்டுருக்கு. ஜெபிப்போமா, கண்களை மூடுங்க. கர்த்தரெல்லாம் மகிமைப்படட்டும். அன்பின் பரலோக தகப்பனே, உம்முடைய திட்டம் உம்முடைய சித்தம் இன்னதென்று அறிந்து செயல்படத்தக்கதாக எங்கள் பிள்ளைகளை பலப்படுத்துவீராக, எங்கள் பிள்ளைகளை திடப்படுத்துவீராக. இப்படிப்பட்ட கூட்டத்தில் இருந்தால் எங்கள் பிள்ளைகளை பிரித்து எடுப்பீராக. பிரித்து எடுத்து மகிமையான ஒளிவுள்ள இடத்துல, மகிமையான காற்று வீசுகிற இடத்துல, மகிமையாக பிள்ளைகள் நன்மைகள் இருக்கிற இடத்துல நட்டு பிள்ளைகள் கனிவிடத்தக்கதாக ஒவ்வொரு பிள்ளைகளை பிரித்து எடுத்து வேறுபாடு காணத்தக்கதாக நடத்துவீராக. வேறுபாடுள்ள கனி கொடுக்கத்தக்கதாக நடத்துவீராக ஜெபிக்கிறேன். இப்படிப்பட்ட கிரியைகளை விட்டு பெரிய பணிக்காக அற்புதங்கள் நடக்கட்டும். வேறுபாடுள்ள சக்தி, வேறுபாடுள்ள எண்ணம் கொண்ட ஜனங்களை விட்டு கர்த்தருடைய தெய்வ பக்தியை தனக்கு ஆதாயப்படுத்துகிற எண்ணம் கொண்ட ஜனங்களை விட்டு
மாறி எங்கள் பிள்ளைகள் பேத்தெடுக்கப்பட்ட ஒரு கிருபை உள்ள சந்ததியாக மாறட்டும் ஆண்டவரே. கர்த்தருடைய வல்லமை அவருக்குரிய வாழ்க்கையில் எழும்ப விடாதபடிக்கு, ஜபிக்க விடாதபடிக்கு, துதிக்க விடாதபடிக்கு மட்டுமற்ற கிரியைகள் அவன் தெய்வ பக்தியை சுய ஆதாயத்துக்காக பிரயோஜனப்படுத்துகிற கிரியைகளை விட்டு எங்கள் பிள்ளைகளை வேறுபடுத்தி எடுத்து மைமேற இடத்திலே நீ நடத்துவீராக, நடுவீராக. இயேசுவின் நாமத்தில் அற்புதங்கள் நடக்கட்டும். ஓடி கொடுக்கிறவர்களாக ஒவ்வொரு பிள்ளைகளையும் கனி கொடுக்கிறவர்களாக மாற்றுவீராக. இது எந்தெந்த இடத்துல சட்டம் துணிக்க அந்த இல்லங்களிலே கேட்கிற பிள்ளைகளிடத்துல வல்லமை புறப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் தேவ பக்தி ஒரு பெரிய ஆதாயமாக எண்ணுகிற ஜனங்கள் எழுப்புவார்களாக. தெய்வ பக்தி அவமாகிட்டு எண்ணாதபடிக்கு தெய்வ பக்தியை நமக்கு பெரிய ஆதாயம் என்று சொல்லி அதை ஆதாய தொழிலை விட்டு நாம தொழிலாக செய்கிற ஜனங்களை விட்டு வேறு பிரித்து எடுத்து இன்னும் மேன்மைப்படுத்துவீராக. இப்படிப்பட்ட கிரியைகளை உண்டு வருகிற பொல்லாத ஆவிகள், பொல்லாத கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் இது கட்டப்பட்டு நம்மை நிர்ணயிக்கிறதுக்காக கட்ட கிரியை செய்வீராக. இப்படிப்பட்ட எண்ணங்களை சுவாவங்களை உண்டு பண்ணுகிறோம் எல்லா ஆவிகளையும் இயேசுவின் நாமத்தில் சபையை விட்டு, தேசத்தை விட்டு, குடும்பத்தை விட்டு, பிள்ளைகளை விட்டு வெளியேற்றுகிறேன் இயேசுவின் நாமத்தில். எங்கள் பிள்ளைகள் விட்டு ஒலிக்கட்டும், ஜொலிக்கட்டும். விண்ணில் தோன்றுகிற அநேக நட்சத்திரத்தையும் மகிமைய நட்சத்திரமாக என் ஜனங்கள் மாறுவார்களாக. ரசிக்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளும், பரிசுத்தமாக்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் கிறிஸ்துக்குள் வாழ்ந்து கழிவுறத்தக்க நீர் வழி நடத்துவீராக. இயேசு நாமத்தில் ஊழிப்படும் கிருபைக்குள்ளவை நன்மையாக நிரப்பும் இறக்கம் செய்யும் நல்ல பிதாவே, ஆமேன். என்ற தேவ பிள்ளைகளை இதே வருஷத்தை அடைஞ்சிருக்கிறேன். இது அநேக சபைகளுக்கு காரியம் அதான் சொல்லியிருக்கிறேன். இப்படியே அடைஞ்சிருங்க. நாளைக்கு நேரத்துக்கு கரெக்டாக வந்து உட்காந்துருக்குங்க. அவன் இதே செய்தியை நான் உங்களுக்கு, இந்த ஆலோசனையை நான் உங்களுக்கு நாளைக்கு கொடுக்குறேன். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென்.